இந்த உலகம் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. ஆனால் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறுசாக இருக்குது. ஆனால் இந்த வாழ்கிற ஒரு 100 வருஷ வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ பண்ணலாம், எத்தனையோ சாகசங்களை அடையலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எல்லோரும் ஒரு மாயைக்குள்ளே இருப்போம். இந்த ஷார்ட் ஃபிலிம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கும் அப்படி நான் நம்புகிறேன். அதனால் தொடர்ந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பாருங்கள். தேங்க்யூ. டேய், மணி 12 இன்னுமாடா தூங்கிட்டு இருக்கிற? Exclusive DJ Sai Gap. இந்த ஒரு வீடியோ தேடுறதுக்குள்ள என்னடா மேலேயே ஏற மாட்டேறா. ஏற யாரும் அதுக்கு வச்சுட்டான். சரி, என்னது இது? கேம் சவுண்டு கேட்குது, ஆனால் ஆளை காணோம். ஐயோ, சவுண்டு கேட்ட சிறுபாடி அடிப்பாங்க. டேய், ஆஹா, என்ன டேஸ்ட்டுப்பா. அப்படியே இட்லியை பிச்சு குழம்புல டிப் பண்ணி ஒரு கறி துண்டை எடுத்து அப்படியே வாயில் வச்சு சாப்பிட்டா அதுவும் சூரிய வம்சம் பார்த்துட்டே செம்ம. இந்நேரத்துக்கு ஹோம் தியேட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா இன்னும் பக்காவாக இருந்திருக்கு. அப்பாடா. டேய், 6 மணி ஆச்சு, போய் வெளில லைட்டு போட்டுவிடு. நீ சவுண்டு. டேய், சவுண்டை குறை, வேறு காப்பி ரைட் வந்துடும். தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது எரிச்சலாக இருக்குது. அதுவும் திங்கக்கிழமை வந்தாலே ஆள்றது மேலே வரைக்கும் ஏறுது. ஒரு மேட்சை போடுவோம். ஹரீஷ், இப்போ கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா. டவரை பக்கத்துலேயே வச்சு டவரும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு வெங்காயமே கிடைக்க மாட்டேங்கிறா. என்னமோ நடக்க போகுதுன்னு தெரியும், ஆனால் என்னன்னு தெரியல. என்னென்னமோ கத்திட்டு கிடக்குற. நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்னமோ பேய் கேமை பார்த்து பயந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. அது நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். இந்த இயற்கை எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு ஸ்டேட்டஸ்னு ஒவ்வொரு மனுஷனும் அடைஞ்சிட்டு இருக்காரு. ரொம்ப சங்கடம். நேச்சர் வித் மீ. ஓடத்தை கொஞ்சம் வைக்கலாமல்ல. அதை வச்சுட்டு இருக்கேன்ல. விரதே சனி ஞாயிறுன்னு 2 நாள் தான் லீவ் விடுறாங்க. அதுலேயே ஒரு நாள் இந்த சந்தைக்கு கூட்டிகிட்டு வந்துடுறது. வெட்டி பேச்சு பேசாமல் வேலை செய். என்ன புலப்படாது. எது? அது என்னை நானே சொல்லிக்கிட்டேன். இந்த ஃபோன் இல்லாத வாழ்க்கையை நினச்சாலே வெயிலில் போட்ட எறும்பு மாதிரி உடம்பெல்லாம் ஆகுது. இந்த எக்ஸாமை பெண்ணு பிடிச்சதெல்லாம் எவன் கண்டுபிடிச்சானே தெரில. இல்லை, உன் ஃபோன் கொடு. இந்த சார்ஜ் 9%. ஸோ சரி, அவனுக்காக கால் பண்ணு. மயிலுக்கு கால் பண்ணு. 2000 years later. ஹலோ. என்னடா அவன் வச்சிட்டான்? ஓ சரி, மறுபடியும் கால் பண்ணி ஸ்பீக்கர் போடு. கெட்ட வாசல் திட்ட போகிறான். வரட்டும். டேய், கூப்பிட்டா வர மாட்டியா? நீங்க கூப்பிட்டா வர்றதுக்கு நான் என்ன உங்க பொண்டாட்டியா? நான் என்ன உங்களை மாதிரி வெட்டி பசங்களா? எனக்கு 1009 வேலை இருக்குது, மூடிட்டு போனவே. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? அதுக்காண்ட கார்ட்ஸில் ஆய்ப்பாரமாக முடிஞ்சிருக்க ஒன்றும் பண்ண முடியும். ஆமாம்மா, இவர் மட்டும் அப்படியே பில்கட்ஸோட பேர ரேஞ்சில் முடிஞ்சு வச்சுருக்காரு. இருக்க வேண்டிய ரேஞ்சுக்கு வருங்கால தோனியாவோ இல்லை ஹாலிவுட் ஆக்டராவோ இல்லை பல பொண்ணுங்களுக்கு சரி பல கோடி சொத்துக்கு அதிபதியாக இருப்பேன்னு சொல்ல வந்தேன். 12th முடிச்சு நம்மளுக்கு ஒரே ஒரு பிளான் தான். நீ மாடு மேய்க்கு போயிரு, நான் வெங்காயம் மடத்துக்கு போயிடுறேன். அவ்வளோதான் நம்ம ஃப்யூச்சர் பிளானு. அப்படி இல்லைன்னா 12th முடிச்சா நம்மளுக்கு 18+. என்ன வேணால் பண்ணலாம். டேய், அப்புறம் எங்கள் வீட்டில் படிக்காமல் சொல்லப்பாட்டு இருந்தா எல்லாரும் கணக்கு சொல்லுவாங்க, நீயும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்லேயாவது பரவாயில்ல, எங்கள் வீட்டில் கழுதைக்கு புத்தி வேறு எங்கே போகுதுன்னு எப்போ பார்த்தாலும் ஃபோனவே நொட்டிகிட்டு இருக்க வேண்டியது. படிக்கலாமல்லடா? ஏமா புலம்பிகிட்டே இருக்கிற? ஓ, நீ படித்து பெரிய ஆளாக வேண்டியது தானே, என்னை பற்றி சொல்லிகிட்டே இருக்கிற. இப்போ பார்த்தாலும் இரு எடுத்து பாரு. இதோ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணி என்ன தான் பண்ண போகிறேன்னே தெரில. இதோ இதெல்லாம் பண்ணேன், இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே நானும் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணேன். ஆனால் அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகலை. பெரிய சயின்டிஸ்ட் ஆகலாம் அப்படி இப்படி. இந்த கிராஃப்ட்டு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மெனக்கெட்டு பண்ணி சரி, இதெல்லாம் எதுக்கு தெரியுமா சமமாக இருக்குது? இரு, இதுக்குன்னு எக்ஸாம்பிள் வச்சுருக்குறேன்.
இதோ இது இத்து போன பட்டாசு மாதிரி தான், வேஸ்ட்டு. எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது. அடடா, இந்த ரெண்டும் நல்லா இருக்குது. இதில் இது நல்லா இல்லை. இந்த கார் கீபோர்டு நல்லா இருக்குது, இதைவே அனுப்புவோம். இதே நல்லா தான் இருக்குது, நம்மளே வச்சுக்கோமா. டேய், ஒரு நாளாவது ஃபோனை பார்க்காம இருக்க மாட்டியாடா? முடியாது. டிவியை போட்டுட்டு போயிட வேண்டியது எங்கேயாவது. என்னது இது, யாரையுமே காணோம். ஸோ இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ டயர்டாக இருக்குது. என்னது இது, மார்க்கு என்னமோ மார்க்கில் போட்டு வச்சுருக்கானுங்க. பைத்தியமாட்டை யார் போட்டு வச்சிருந்தார்ல. சரி போய் டிவி பார்ப்போம். மாற்றினாலும் மாற மாட்டேங்குது. என்னடா இது, சேனல் மாற்றினா ஆஃப் ஆயிடுச்சு. கரண்ட் இருக்குது. என்னது இது, யாரையுமே காணோம். என்னது, யாருமே நடமாடல, ஒரு விசித்திரமாக இருக்குது. சரி போய் ஃபோனாவது பார்ப்போம். Where are you from? India. Tell me something most people don't know about India. 121 languages which are completely different from each other. சரி, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. மிலா, உம்மாவா, ரொம்ப போர் அடிக்கு. இதுக்கிட்டேயாவது என்னாச்சுன்னு கேட்போம். இன்னைக்கு என்ன நாள்? ஐயோ ஐயோ, ஃபோனு என்னடா ஒன்றும் ஆகலை. நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. என்னது, ஆனும் கூட ஆக மாட்டேங்குது. அடைச்சை, சார்ஜ் இல்லையா? என்னாச்சு இன்னைக்கு, எல்லாமே ஒரு மாதிரி நடக்குது. ரூபி கியூபா, ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பண்ணி. ஐயோ, ஒரு கலரும் கூட ஒன்றா சேர மாட்டேங்குது. டைம் வேஸ்ட். ஸோ ரொம்ப வெறியாகுது. என்னது காந்தம், காந்தம். இதெல்லாம் எடுத்து விளையாடியே ரொம்ப வருஷமாச்சு போல். இப்போ தான் நானே எடுத்து பார்க்குறேன். வாவ், மழை வரும் போல். ஆனால் என்ன கருப்பு மாதிரி தான் இருக்குது. ஏதோ சரியில்லாத மாதிரியே தோணுது. என்னது தானா ஆடிட்டு இருக்குது. ஐயோ, ஐயோ, என்னடா இது, கயிறை காட்ட என்னென்னமோ ஆகுது. ஒருவேளை பேகி ஏதாவது இருக்குமோ. வச்சு பார்ப்போம். என்னடா இடம் இது. ஐயோ, தேவையில்லாமல் வந்து மாட்டிட்டுன்னு நினைக்கிறேமே. என்னது இது, கைரேகை வச்சதும் வேற எங்கே வந்துட்டோம். என்னடா இது, சும்மா என்னது இது, ஃபுல்லாக வளையமாக இருக்குது. நல்லா வந்து மாட்டிட்டோம் போ. என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது. கொய்யாரம் வசமாக வந்து மாட்டிட்டேன்னு நினைக்கிறேன். நார்மலாக இருந்தவங்க நாசால கொண்டே விட்டாங்களா? என்னது இது, இவ்வளோ டெக்னாலஜியாக இருக்குது.
இன்னும் செட்டப்பில் பயங்கரமாக இருக்குது. ஐயோ, இது கனவா நனவா? இது என்ன இடம் வேறு தெரியலையே. ஃபோன் இருந்தால் கூட கூகுள் மேப் போட்டு பார்த்துருக்கலாம். ஸோ ஹே, யார் நீ? ஹாய், ஐ எம் ஏலியன் சயின்டிஸ்ட். என்ன மாதிரியே இருக்கானே, ஒருவேளை எதுவும் கனவாக இருக்குமோ? இருக்கும். டேய், டாக்டர் ட்ரெஸ்ஸை போட்டு என்ன மாதிரி இருந்தால் நீ சயின்டிஸ்டா? தம்பி, நான் ஏஐல ஸ்பெஷலிஸ்ட்டு. உலகத்தில் உன்ன மாதிரி 7 பேர் இருப்பாங்கள்ல, அவங்களோட ஹெட் மாதிரி. எனக்கு பவர்ஸ் நிறையா இருக்குது, அதனால் நீ செஞ்சுட்டு இருக்கிற தப்பை திருத்திக்கோ. எது? ஆமாம், என்ன இடம்டா இது? இது ஸ்பேஸ் ஷிப். நீ செஞ்சுட்டு இருக்கிற தப்பை மட்டும் தெரிஞ்சினா போதும், நான் இங்கேருந்து போயிடுவேன். அப்புறம் உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சரி பண்ணிட்டீங்கன்னா உன்னோட லைஃபோட ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். யாரா அவன் பூமர் உதவியாமல் உருட்டிட்டு இருக்கிறான்? டேய், மூடி போடா. இந்த நாய்க்கு இன்னும் புரியல. இப்போ பாடுறா, நீ ஓவர் திங்கிங் ஓவராக பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாமல் நெடுஞ்சிட்டு போயின்னு எனக்கு தெரியும். ஒருவேளை வாயிலிருந்து தீவனம் என்ன நடக்கும்? இல்லை தியேட்டரில் உட்காந்து பீடி குடித்தா என்ன நடக்கும்? நார்மலாக இருக்கிற நீ சாம்பியாக மாறிட்டா? இல்லை ஹல்கா மாறிட்டா? இல்லை நீ ஸ்குட் கேமில் வேலை செய்கிறவனா இருந்தா? நீ ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுக்கும் போது அதில் இருக்கிற கேரக்டரோ இல்லை வெஹிக்கிளோ ரோபோட்டாக மாறிடுச்சுன்னா? Nope. இல்லை நீ நெருட்டோ பாட்டுக்கும் போது அதில் இருக்க கேரக்டர் உண்மையாலுமே வெளியே வந்தா? இந்த மாதிரிலாம் நீ ஓவர் திங்க் பண்ணிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதெல்லாம் ஏஐலி எடிட்டிங் மட்டும் தான் நடக்கும். ஐயோ சாமி, இதெல்லாம் கனவு கனவு. ஆமாம், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு பவர்ஸ் இருக்குடா. உனக்கு 2 பவர்ஸ் தருவேன். அதில் உனக்கு என்ன வேணுமோ இப்போ நீ கேளு. ஐயோ, யாராவன் டாக்டரு? ஸ்கூலுக்கு போகாமல் ஒருத்தரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு வாரத்தில் செலவு பண்ணுறதுக்கு 1 லட்ச ரூபா வேணும். உன்னால் தர முடியுமா? முடியாதுல்ல, மூடிட்டுரு. அடச்சை, சொன்ன மாதிரியே கனவு. அதுக்குள்ளே டாக்டர் ட்ரெஸ்ஸை போட்டு வந்தால் சயின்டிஸ்ட்னு நம்பிடுவோம்மா. சரி. இன்னும் இது மார்க் இருக்கு. அடங்கொய்யா, என்னது இது? காந்த விழுந்த இடத்துல ஒரு குழியே கிடக்குது. என்னது இது? டைம் வேறு எப்படி போகுதுன்னே தெரில, ஒரே விசித்திரமாக இருக்குது. யாரு? Hi, do you have a Havala? உங்கள்கிட்ட ஹவாலா நோட் இருக்கா? மலைய வெயில கொடை உடைச்சிட்டுக்கிறேன். யாரா வடி? ஹவாலா நோட்டா? புஷ்பா படத்தை போட்டேன்டானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, போ. நோ, உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். கொடை மிளகா போக மாட்டேன் நட்டுருக்கே. இரு வர்றேன். இருக்கிற பழைய நோட்டை எடுத்து கொடுத்துருவோம். ஏய், இந்த பழைய கிழிஞ்ச நோட்டு தான் இருக்குது. ஓ எஸ், give that. இந்த கிழிஞ்ச நோட்டை வச்சு இவன் என்ன பண்ண போகிறான்? இது வேறு ஊத்து பாட்டுக்கிறான். Okay bro, I will already send you a 1 lakh rupees in your account. Check it. 1 lakhனா 1 லட்சம்? ஓடுக்கண்ணா. ஓடு. 1 லட்சமா? என்னடா சொல்கிறீங்க? ஆஹா, அது கனவில்லை, நிஜமா அது? 1 லட்ச ரூபா. எஸ். இது தெரியாமல் ஒரு வேறு அசிங்கமாக பேசிட்டோமே. அது இருக்கட்டும், இன்னும் 1 வாரத்துக்கு நம்ம தான். சார், எங்கேருந்து சார் வரீங்க? பூமர், ஸ்பேஸ்லேருந்து வரேன். அப்போ அந்த 7 பேர்த்தில் என்னை மட்டும் இதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க? ஓஹோ, அதை கேட்குறியா? நான் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன மாதிரியே இருக்கிற 7 பேரோட லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது மற்றவங்க எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பில் கரெக்டாக இருந்தாங்க, உன்னை தவிர. ஓ, நான் என்னத்தை பண்ணேன்? அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட அந்த 1 வாரம் எப்படி போச்சு? அதை ஏன் கேட்குறீங்க? ஆஹா, வேற லெவல் வச்சு. பிங்கோ மேடங்க, துணியை ஆக்கிடுமே சாஃப்டா. ஐயோ, மாற்றி சொல்கிறேன் நினைக்கிறேன்.
இன்னும் இவ்வளோ காசு இருக்குல்ல, பார்த்துக்கலாம். கட்டில் சாப்பிடலாமா? காசே பண்ணோம். ஐயோ, இவ்வளோ உயரத்தை பார்க்க முடியலையே. ஒரு நாள் என் படமும் இந்த மாதிரி தேட்டரில் வரும். என்னடா சீக்கிரம் படத்தை போடாமல் பிளாக் ஸ்க்ரீன் வச்சுருக்கிறீங்க. ஆர்டர் போட்டாச்சு. அட பாவி, நான் கொடுத்த 1 லட்சத்தில் தின்னே தீத்திட்டியா? சரி, அந்த 1 வாரம் நல்லா தானே போச்சு, அப்புறம் எதுக்கு சடஞ்சிட்டு சொல்லிட்டு இருக்கிற? இருந்தா என்ன, எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதாக இருக்குது. லூசு பையன், உனக்கு இப்போ 2வது பவர் தரேன். அதில் உனக்கு என்ன வேணுமோ கேளு. அப்படியா? அப்போ ஒரு 1500 கோடி, பெரிய பங்களா, ஐஃபோனு, இத்தனை சொல்லக்கூடாது, இதை ஒன்று மட்டும் கேளு. ஒன்று மட்டுமா? 1500 கோடியோட ஒரு பெரிய பங்களா வேணும்னா எனக்கு ஒரு பவர் வேணும், ஐஃபோன் வேணும். அது இப்போவே வேணும். ஓகேவா? ஓகேவா? உனக்கு ஒரு டாஸ்க் தருவேன், அதை மட்டும் நீ கம்ப்ளீட் பண்ணிட்டே போதும். இரு. டாஸ்கா? 1 வாரம் நீ ஃபோன் பார்க்காம இருக்கணும். ஒரு நாள் பார்க்காம இருக்கீங்கன்னா உனக்கு ஒரு கோடு வரும். அந்த கோடை போட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல். என்ன, 1 வாரமா? முதல்ல நீ அதை தனியாக பண்ணணும். கொடுத்த நாளில் 12 மணிக்குள்ளே நீ முடிக்கணும். ப்ளஸ் டிவியும் பார்க்காம இருக்கணும். உன்னோட தப்பை நீ தெரிஞ்சு திருத்திட்டினா அப்புறம் நான் இங்கிருந்து போயிடுவேன். ஓகே. ஏதோ டாஸ்க்கு மாஸ்க் அப்படி இப்படின்னு சொன்னார், ஒன்றுமே காணோம். என்னதான் பண்ணுறது? ஒரு வேளை கோடிக்கணக்கில் பணம் கிடைச்சா என்ன பண்ணுறது? ஐயோ, இதுதான் அவர் சொன்ன டாஸ்க்கா? என்னடா அது? ஹே, வாட் இஸ் திஸ் யா? ஸ்கெட்சில் எல்லாம் கிரிக்கி வச்சுருக்கானுங்க. இப்போ என்ன பண்ணுறது? 1 வாரம். கேல்குலேட்டர் மாதிரி கொடுத்து வச்சுருக்காரு வென்று. ஐயோ, இது வேறு முந்திரிக்கட்ட மாதிரி முன்னாடி வந்து நிற்கிதே. என்ன பண்ணுறது? கம்ப்ளீட் த வேர்டு. A to Z வரைக்கும் இல்லை, T வரைக்கும் தான் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே தான் ஏதாவது ஒரு வேர்டாக இருக்கும். ஒன்றும் இல்லாத பைத்தியக்கார மாதிரி இருக்கிறேன். ஐயோ, ரீல்ஸு கேம்ஸு இல்லாமல் சக்கரை இல்லாத டீ மாதிரி இருக்குது. சரி, இங்கே உட்காந்தா என்ன தான் பண்ணுறதோ. வெளியே வந்துட்டோம். அப்படி படுத்து தூங்கிடுவோமா? என்னது இது? மக்கா சொல்ல மாட்டேங்குது. கடிச்சு தின்றுவோமா? யாருக்கு தெரியும்? ஃபோனை டிவி முன்னாடி வச்சுட்டு தனியாக என்ன தான் பண்ணுறதோ. ஐயோ, 12 மணி ஆச்சு, இன்னும் தூக்கமே வர மாட்டேங்குது. என்னடா அது? ஏசி என்னவா இருக்கும்? ஒரு கோடு வேர்டாக இருக்குமோ? ஓ, இப்படி தான் வருமா? ஐ பட்டாஸ் கை, இதெல்லாம் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. இதுக்கு பேர் தான் ஓல்டிஸ் தங்கமா? இப்படியே ஃபோன் இல்லாமல் எவரெஸ்ட் மலை வரைக்கும் நடந்து போயிடுவோம் போல். என்ன பண்ணுறது? கூட என்ன மாதிரி ஒரு 100 க்ளோன் இருந்தால் பரவாயில்ல. வெயிலில் போகிறக்கு ஒரு ஜூஸ் இருந்தால் பரவாயில்ல. இப்படியே முக்கிட்டு இருந்தால் முக்கால்வாசி போயிடும் போல். பணம் மட்டும் இருந்தது என்ன பாலின்னு போயிருக்கலாம். எப்போதான் 12 மணி ஆகும்?
இது பார்க்க பார்க்க தூக்கி போட்டு உடச்சிடலாமான்னு வெயிட்டிங்லேயே வெறியாகுதே. இவ்வளோ நாள் தான் நருட்டோ மாதிரி தனியாக இருக்காது சார். மாமரம் இருந்தாங்க கூட மாங்காய் அடி சாப்பிடலாம். என்ன காயின் வேறு தெரில. சாப்பிடலான்னு பார்த்தா சுண்டக்காமல் இருக்குது. எஸ், சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் இப்போ தான்டா தெரியுது சாமி. டேய் 5 நாள் வெயிட் பண்ணி 5 வேடை போட்டாச்சு. இன்னும் ஒரு வேர்டு என்னவா இருக்கோ நம்மளே போட்டு பார்ப்போம். ஏ இறட்டுமா? என்னத்தை ஏறட்டும்? நம்மளே போட்டு பார்ப்போம். செகண்ட் சான்ஸ். ஆஹா, 1500 கோடி நமக்குத்தான். என்னது இது? போட்ட விட மறியோடு வந்திருக்கு. என்னது இது? நான் வேண்டாம்னு சொன்ன கீபோர்டு மாதிரி இருக்குது. அப்படியே கிராஃப்டி கீபோர்டா? ஒட்டு மொத்தமாக நமக்கு வந்து வேட்டு வைக்குதுங்க. ஒருவேளை அரசன் சோப்பாக இருக்குமோ? இருக்காது. ஒரு வேளை ஏபிசிடியே கொடுத்து வச்சுருக்கானுங்க. என்ன அதுவாக இருக்காது? ஏபிசி ஒரு வேளை ஃபாரின் போக சொல்லுவாங்களோ என்னமோ. தலையே சுற்றுதுரா இதை கண்டுபிடிக்கிறக்குள்ள. சை, ரகிக்களி பாகுபலி. சை, ஒருவேளை நான் படிக்காமல் இருக்கிறதே ஏதாவது சொல்லுமோ என்னமோ. ஜீனியஸா? என்னடா அது? அப்போ நம்மளை படிப்புலேருந்து எடுக்க சொல்லுதா? ஐயோ, ஸ்கூல் டயத்துலேயே புக் எடுத்து படிக்க மாட்டேன், இப்போ இந்த டயத்துல வரையா? எப்போ பார்த்தாலும் ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறியே, பரீட்சைக்கு படிக்கிற எண்ணம் இருக்குதா இல்லையா? கோடி ரூபா கொடுத்தாலும் ஒரு சில விஷயத்தை நான் செய்ய மாட்டேன். அதில் இதுவும் ஒன்று. இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்குவேன், இந்த மரத்தை எடுப்பேன். முட்டை? ஐயோ, டைம் வேறு கம்மியாக இருக்குது. இப்போ இருந்து தேட ஆரம்பிச்சிருவோம். வாட் இஸ் திஸ்? இன்காக்னிட்டோ. இது ரூமில் இருக்கும்ல? தேஜாவு. இதுக்கு இதான் அர்த்தமா? எஸ், ஐ ஃபைண்ட் இட். எரட்டும். எரர். அட பாவி, இதில் எந்த இடத்துல இந்த கிணறு இருக்குன்னு தெரியலையே. ஓ, முதலே படிச்சிருந்ததில் தேட வேண்டிய தேவையே இல்லைச்சே. இந்த பேஜெல்லாம் பார்த்தே பல மாதம் ஆச்சு போல். என்னவா இருக்கோ? முதலே படிச்சிருந்தா 1500 கோடி அசால்ட்டாக லீட் போயிருக்கலாமே. அப்புறம் என்னென்னு சொல்கிறேன், நீ தேடுற விஷயம் முதல்ல உன் பக்கத்துலேயே தான் இருக்கும். அது உன் லைஃபுக்கும் தான் போகும். என்னவா இருக்கும்? 1 மார்க். A few moments later. நாங்கள்லாம் யார்? மெஸ்ஸிக்கே மெத்தட் சொல்லி தந்தவங்களாச்சு. 1 மார்க்கும் இல்லை. முதல்ல என் பக்கத்தில் என்ன இது? முதல் பக்கம் 1.1. இதில் ஏதோ ஒரு சம்ம நம்ம படிச்சிருக்கோமே எப்போவோ. கண்டுபிடிச்சிட்டேன். சங்கீத மொழி. இது எப்படியோ படிச்சுமே. சரி, போட்டே பார்த்துருவோம். ஏனா 1, பீனா 2, சீனா 3. எஸ். டீ வரைக்கும் இருக்க நம்மளாம் வெளியாச்சு. இதுக்கப்புறம் என்னவா இருக்கும்? அடைச்சை கோடு இங்கே இருக்குதா? கூகுள் யூடியூப்லாம் இருந்துச்சுன்னா அதுலேயே சர்ச் பண்ணி பார்த்துருக்கலாம். சரி, கோடு வேர்டு எழுதியாச்சு. இப்போ ஏக்கு 1,
B2. ஐயோ, இது கரெக்டாக வேறு என்னன்னு தெரியலையே. சரி, இருக்கிறத போட்டு பார்ப்போம். ஓ ஷிட், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்நேரமாக இருக்குது. இது கரெக்டாக வேறு என்னன்னு தெரியலையே. சரி, போட்டு பார்ப்போம். 22 7 சரி 8. வந்துரு. யாஸ், குட்ரா கோடியா. என்னடா அது ஸ்க்ரீன் சவுண்டு? அட பண்ணாட, என்னடா அது? ஓ, இந்த வெண்ணெய்களுக்கு வேறு வேலையே இல்லையாடா. சரி, டைம் வேறு ட்ரெயினில் ஏறி போயிட்டுருக்குதே. இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஸ்டாப் வாட்சும் இல்லை. ஓ, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அதுவும் ஒருத்தனை 12 மணிக்குள்ளே முடிக்கணும். மூடிட்டு முதல் பவர்லேயே ஏதாவது உருப்படியாக கேட்டிருக்கணும். வெட்டி நாயம் பேசிட்டு 1 லட்ச ரூபாய் வாங்கி ஒன்றத்துக்கு வேணாம் போச்சு. மறுபடியும் அதே போட்டு பார்த்தா கொஞ்சம் மாற்றி போட்டு பார்ப்போம். இதில் 13ன்னா அதை மொத்தமாக போட்டு பார்ப்போம். 13 M. எஸ், எம் போட்டாச்சு. அடுத்து 24. இது எங்கே இருக்குது? ஐயோ, ஸோ ஒழுங்காக படிக்காமல் மாற்றி எழுதி வச்சுட்டு ஏபிசிடி கூட தெரியாமல் இருக்குது. சை, ஒழுங்காக படித்து பணத்தை வாங்கணும். வெற்றிகரமாக வாரில் ஜெயிச்சு அந்த கோடு கண்டுபிடிச்சாச்சு. இது கரெக்டாக வரேன்னு தெரியல. போட்டு பார்ப்போம். எப்பா சாமி, டே, ஒரு வாரம் என்னோட முடிஞ்சு. இது எதுக்கு காப்பி டீ பண்ண சொல்லுது? அதான் நம்ம இங்கே எழுதி வச்சுருக்கோமே. ஒழுங்காக படிச்சிருந்தா முதல்ல அது எது நிற்கலாம். இது வேறு என்ன வேணான்னு தெரில. நாளைக்கு 12 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம். இது மேப்பு. ஒரு வேளை மேப் கூட இருக்குமோ? அதான் ஒரு வாரம் முடிஞ்சில்ல, போட்டே பார்த்துருவோம் ஃபோனில். XGH + VH. பரவாயில்ல, நம்மளுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது. இங்கேருந்து நிதின் கார்டன், இங்கேருந்து கரெக்டாக 5 நிமிஷம் போட்டிருக்கு. கரெக்டாக போனால் ப்ரோ. ஐயோ சாரி ப்ரோ, ரொம்ப கிட்டையாக இருக்குது. நீ எவ்வளோ தூரம் தான் நடக்கணும் இந்த வெயிலில்? சரி, இது இன்னைக்கு வந்த இடமா இருக்குது. நிதின் கார்டன் இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடம் ஸ்பேஸ்ஷிப் வந்து இறங்கின இடமா இது? ஐயோ, என்னது இது? அதே பனியில் வந்திருக்குறோம். ஏதாவது இந்த இடத்துல தான் வந்து நின்றுச்சு. கல் இருக்கு. அட, இது நம்ம அன்னைக்கு விளாண்டுட்டு இருந்த காந்தமாச்சு. என்னடா இதை பொறுக்கிறதுக்கு தான் என்ன வந்தமா? இது எப்படி ஒட்டுது? ஐயோ, போச்சுடா. நான் ஒழுங்காக ஃபோன் பக்கம் படிச்சிருந்தா இந்நேரம் அந்த 1500 கோடியில் பவர்ஸு கிடச்சிருக்கும். என்னோடய ஃப்யூச்சர்லேயும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஃபோனை வச்சே உட்காந்து ஏன் தப்பு தான். உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போதையில் இருப்பாங்க. அதை விட்டு வெளிவந்தால் இந்த உலகமே அவங்க கையில் இருக்கும். ஆமாம், அட்லீஸ்ட் அந்த 1500 கோடியாவது வந்திருக்கலாம். அதுங்க ஒழுங்காக படிச்சிருக்கணும். ஓகே, பணம் ஏப்ரல் 20 எக்ஸாமு. என்னடா அது? டேய், February மாதம்டா. இன்னும் 1 மாதம் கூட இல்லை எக்ஸாமுக்கு. இன்னும் வரைக்கும் தூங்கிட்டே இருக்கிற. February தானா? கனவா இதெல்லாம்? ஒரு வேளை உண்மையாலுமே படிக்கணும் தான் இந்த மாதிரி கனவு இருக்குமோ? என்னன்னே தெரில. GPT, மெட்டா AI, கூகுள் அசிஸ்டன்ட்டு, ஃப்ரீ ஃபயர், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், இப்படி எல்லாம் நிறைய ஆப்ஸ் உருவாக்குனவங்க எல்லாருமே உன்ன மாதிரி ஃபோனை பார்த்துட்டு படிக்காமல் இருந்ததுனால எல்லாம் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஃபேமஸான ஆட்களாக மாறல. அப்புறம் ஃபேமஸான ஆப்ஸ்களாகவும் மாறல. அவங்களெல்லாம் நல்லா படித்து பெரிய ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் மாறிச்சு. அப்போ தான் எனக்கு கூட பிடிச்சது. இந்த உலகத்தில் பல விதமான லாங்குவேஜஸ் இருக்குது, பல விதமான ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி பேர் சக்ஸஸ் ஆனதுக்கு முதல் காரணம் பேஸ்மெண்ட்டாக இருந்தது எல்லாமே இந்த படிப்பு. இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, படிப்பு மண்டையில் ஏற மாட்டேங்குது. அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் சிம்பிளாக யோசிச்சு கொஞ்சம் மூவ் பண்ணால் நம்ம லைஃப் மாறும் அப்படிங்கிறது எனக்கே எப்போ தெரியும். நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. அடங்கொய்யால இவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஹலோ, என்னடா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு வேளை நம்ம படிக்கிறது தெரிஞ்சுக்குமோ? என்ன பண்ணிட்டு இருக்க? என் கூட போன்ல பேசிட்டு இருக்கிறேன். ஃபோனை போயிடா முதல்ல. இப்போ பார்க்க முடியுமா? ஆஹா, நல்லா பார்க்க முடியுதே. வேற லெவலு.
ஃபோன் முன்னாடி தண்டுக்கு எடுத்து பார்க்க வேண்டியதானே? நான் திருந்திட்டேன். எப்போவோ வாங்கி வச்ச புக்கு இன்னும் அப்படி புதுசாக இருக்குது. இவனை மாதிரியே நிறைய பேர் பண்ணுற தப்பு எல்லாமே ஒரு சில போதையில் தான் நடக்குது. அதை மட்டும் அவங்க விட்டு வெளியே வந்தால் வரலாறு அவங்கள பேசும். கருத்து கன்ற வேலையை பேசி முடிச்சிட்டிங்களா? இப்போ நான் பேசிட்டா? இந்த உலகத்தில் தாருக்கோ இல்லை தேனோஸ்க்கோ, ராக்கிக்கோ இல்லை ரோலக்ஸ்க்கோ யாருக்கு பவர் இருக்குன்னு தெரில. ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங்க்கு பெரிய பவர் இருக்குது. ஸ்பேஷிப்பா ஏன்டா பூமர் மாதிரி விளையாட்டு இருக்கிற? சொன்னால் நம்ப மாட்டேன் நீ. ஏதோ ஹாலிவுட் படத்தை பாட்டு வந்து இங்கே வளர வேண்டி. சத்தியமாக தானே சொல்கிறேன். எவனுக்காவது கனவு ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் நடக்காமல் வந்திருக்கா? இதில் வேற அதே ட்ரெஸ்ஸில் வந்திருக்கோம். போடா மட்டி, அதெல்லாம் ஒரு மயிரும் இல்லை. நீ எது சொன்னாலும் நம்பாத. போடா டேய். என்ன டேய்? ஐயோ அடங்கொய்யால